தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்திருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கத்திரி வெயில் தொடங்கியதை அடுத்து மக்கள் மிகவும் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வந்தனர். இவர்கள் வெப்பத்தை தணிக்க பல்வேறு குளிர்பானங்கள் மற்றும் அந்த தர்பூசணி போன்ற பழங்களை உண்டு மகிழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் வெயில் தாக்கம் அழியாமல் பலரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏசி என கூறப்படும் குளிர் சாதன பெட்டிகளை வாங்கி குளிர்சாதன இது வாங்கி தங்கள் வீடுகளில் பொருத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் கோடை காலத்தில் மழை பெய்யும் என வானிலை அறிக்கை தெரிவித்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கும் தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வானிலை அறிக்கை நள்ளிரவு முதல் மழை பெய்யும் என தெரிவித்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், வானூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் உள்ளிட்ட உளுந்தூர்பேட்டை பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ய தொடங்கியது. காலை 6 மணிக்கு மேல் பல இடங்களில் மழை சூறாவளி காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்கள் வெப்பம் தணிந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து இதுபோன்ற வெப்பம் தணிந்து கோடை காலத்தில் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் இதுபோன்ற மழைக்காலங்களில் இதே போன்று பல இடங்களில் தண்ணீர் சேமித்து வைப்பதற்கான இடங்களை மாவட்ட நிர்வாகம் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது ஏரி குளங்கள் போன்ற இடங்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கூறி வருகின்றனர். தொடர்ந்து இந்த மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்தில் மழை காரணமாக மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. ராஜி, விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.